நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது என்றும் தற்போது வசிக்கும் இடத்தில் மட்டுமே வாக்களிக்க முடியும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் பொருட்டு வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இறந்தவர்கள் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது என்றும் தற்போது வசிக்கும் இடத்தில் மட்டுமே வாக்களிக்க முடியும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தகுதியற்ற வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணையம் செல்வாக்குக்கு கட்டுப்பட்டு இறந்தவர்களையும் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்களையும் அல்லது பல இடங்களில் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டவர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அனுமதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு அரசியல் சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.